எங்களுடைய பூவாயம்மன் மூவி சார்பாக சேலம் வேங்கை ஐயனாருடைய இரண்டாம் படைப்பு, முதல் படைப்பு வெட்டு என்ற திரைப்படம். தேங்க்யூ. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து இவ்வளோ நேரம் பேஷன்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்க பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு இந்த நேரத்தில் ஒரு சில நன்றியை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். கோ டைரக்டர் ராமச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கோ ரைட்டர் பிரபாகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஹலோ, ஹாய். நான் காவியவர்ஷினி, ஆக்ட்ரஸ். கரா படத்தோட ஆடியோ லான்ச்சில் நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன். ஸோ ஒரு அற்புதமான ஆடியோ லான்ச். நிறைய ஒரு சூப்பரான டீம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து யூஸ்வலாகவே ஒரு ஹாரர் மூவி ஜானர்ஸ் இல்லை ஃபேமிலி ஜானர்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அனிமலை பேஸ் பண்ணி அதுக்கான ஒரு ஜானரான படம். இந்த படம் இப்போ சமீப காலங்களில் நிறைய கொரியன் மூவிஸ்லாம் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த பேட்டர்னில் இந்த படம் வந்து ஒற்றி எடுத்திருக்காங்க. ஸோ டெஃபினட்டா வந்து இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டா இருக்கும். ஆப்வியஸ் டைட்டிலே ஒரு கான்ட்ரவர்சி. ஸோ கான்ட்ரவர்சியான டைட்டிலே ஒரு ப்ரமோஷன் ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். அவரா அதுக்காகவே வந்திருக்கீங்க? ஓகே, கண்டிப்பா வந்து மாஸ்டர் மகேந்திர சார் நடிச்சிருக்காரு, ஜீவா சார் நடிச்சிருக்காரு. ஸோ ஜீவா சார் பத்தி நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2006 வந்து கனாக்கானம் காலங்களில் வந்து நானும் அவரும் பேரா பண்ணியிருந்தோம். ஸோ அதுவே வந்து ரொம்பவே அதுல வந்து காமெடி கலந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ஹீரோவா தான் பண்ணியிருப்பாரு. இதுல வந்து வில்லனா பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா ஜீவாவோட இன்னொரு ஒரு ஜானரை நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஒரு காமெடியன் வந்து ஒரு வில்லனா நடிச்சா எப்படி இருக்குங்கிற ஒரு ஆர்வம் கண்டிப்பா இருக்கு. எனக்கும் அந்த ஆர்வம் இருக்கு. கண்டிப்பா இதை நான் தியேட்டர்ல போய் பார்ப்பேன். நீங்களும் தியேட்டர்ல கண்டிப்பா பாருங்க. தேங்க்யூ. லைனா பாட்டு பாடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் நமிதா மாரிமுத்து. இப்போ நம்ம காராப்பட ஆடியோ லான்ச்ல இருக்கு. பார்க்குற மக்கள் எல்லாம் நமிதா ஒரு ஆக்ட்ரஸா மாடலா பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்துல வந்து நான் பாட்டு பாடியிருக்கேன், கிளாப் பண்ணு. ஸோ கிளாப் பண்ணு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசை ஒரு மூவில என்னோட வாய்ஸ் ஒரு சிங்கர் ஒரு பாட்டா இருக்கணும்னு. ஸோ அந்த பாட்டை நான் பாடியிருக்கேன். கண்டிப்பா மக்கள் வந்து இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தியேட்டர்ல வந்து கிளாப் பண்ணு சாங் நான் எப்படி பாடியிருக்கேன்னு சொல்லி நீங்க கண்டிப்பா எனக்கு வந்து எங்க சோஷியல் மீடியால எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ரோஸ் மேரி கிளாப் பண்ணு, லைலா கிளாப் பண்ணு, மும்தாஜு கும்தாஜி கிளாப் பண்ணு, மீனா மீனா கிளாப் பண்ணு, ரோஸ் மேரி கிளாப் பண்ணு. வணக்கம். வணக்கம், என் பேர் ஆரா அகர்வால். நான் ஒரு சைல்டு ஆக்டர். கரா என்னோட முகல் படம். இங்கே நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம்ல எனக்கு ரொம்ப சப்போர்ட்டர்ஸாக இருக்கு. கேண்டி கிமாயாக்கா. Actually, she is little bit nervous, so she played a good role in that, and she is a culprit in our movie. Action sequence. I did action sequence. See, me, Kimaya, I worked as a Candy Kara in a Kara movie, and it was a dream to work with the Dhanush sir, but now I am indirectly connected with them and I'm very much happy. Thank you. I forget. Please must watch 15th May our Kara movie in the theater. Love and give us so much appreciation. It will very matters for me even. Thank you. Om Namah Shivaya. This is my debut
And 9 years back, I got this stage and this podium to speak. It was very long journey for me, not easy even. So thank you, Avatar sir, you choose me, and for him I can say just a content creator and a good quality man. अगर ये मूवी 10 साल बाद भी रिलीज होती तब भी हिट होती. So must watch Candy. Kara movie. I'm playing a Candy role, and I wanna say thank you to my mom, dads. They give me a good strength and powerful aura. Then I sustaining in the industry. It's not easy. Everyone sitting here, they knows our journey. So thank you very much, and I wanna say thank you to our producer sir, Salim sir and Rajesh sir, and Jeeva, Mahendran, Saiba. We worked together. We was. I see I'm shaking now. This is my first ever debut, and I'm very happy. And thank you to covering us. And must watch Kara movie. Thank you. அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். எல்லாமே வந்து நமிதா மாரிமுத்து வந்து ஒரு மாடலாக, ஒரு ஆக்ட்ரஸாக நிறைய ஃபேஷன் ஷோஸில் பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்தில் ஒரு சிங்கராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டர்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அச்சு, அவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. பிகாஸ் எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னோட வாய்ஸ் ஒரு படத்தில் ஒரு பாட்டில் கேட்கணும்னு அது நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து அவங்க சொன்ன மாதிரி நானும் அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷம் ட்ராவல் ஆன படம். ஸோ அட் லாஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்டையர் டீம் ஆஃப் கராக்கு என்னோட ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக மக்கள் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். இருக்கிறது டீம் அன்னைக்கு நடக்கிற வெளியிடுற இந்த மூவியை நீங்க எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். கரா மூவி May 15 உங்களுக்காக. கரா என்ற ஒரு மூவி மிக பொருட்செலவில் பிரம்மாண்டமாக எடுத்திருக்கோம். பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க, பாட்டெலாம் பார்த்துருக்கிறீங்க. இந்தியாவிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு படமாக அந்த படம் வந்திருக்குது. ஸோ இந்த படம் ஒரு மாறுபட்ட படம். ஹீரோ மகேந்திரன் அவர்கள் மிக சீரோடும் சிறப்போடு நடிச்சிருக்காரு, பார்த்தீங்க. அதே மாதிரி இந்த படத்தில் டைரக்ஷன் அவதார் அவர்கள் மிக சிறப்பான ஒரு மக்களுக்கு தந்திருக்கிறார். கேமராமேன் சார், அதே மாதிரி எடிட்டர் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, என்ன ஃபஸ்ட்டு கூப்பிடுவோன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பட் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு பேச ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஃபஸ்ட்டு டைரக்டர்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அவதார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்துட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம், அது எங்கேயுமே நிப்பாட்டாமல் அது முட்டி மோதி அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் எங்கே கஷ்டப்பட்டு அந்த ப்ராடக்டை வந்து என் ப்ராடக்டாக தேட்டர் வரைக்கும் கொண்டு வருவார். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு லைக் ஒரு 3 to 4 இயர்ஸாகவே இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகுது. அப்புறமா நிறைய செலவுகள்னால வந்து ஹோல்ட் ஆகுது. ஸோ எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, ஆனால் அவருக்கு எங்கேயுமே கிடையாது. ஸோ அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணார். நான் அவரை ரொம்ப நம்பினேன். ரொம்ப க்ரேஸியான ஒரு டைரக்டர். எனக்கு நிறைய தாய்க்கம் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன், சார் என்ன சார் அப்படின்னேன். இல்லை சார் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கேரக்டரே அப்படி தான், அந்த காதல் குமாரே அப்படி தான் சார், அவர் பைத்தியம் சார் அவன் அப்படின்னாரு. ஸோ அதுக்காகவே நானுமே ஒரு மேக்ஸிமம் லைக் எந்த ஒரு பவுண்ட்ரியும் இல்லாமல் என்னென்ன பண்ண முடியுமோ. ஒருத்தன் வந்து ஃபைட் பண்ணால் எப்படி குரங்கு மாதிரி எப்படி குதிச்சு சண்டை போடுவான் இருங்க. ஸோ ஒருத்தன் வந்து ஒரு மங்கி மாதிரி ஒரு கிரேஸியான ஒரு பர்சன் எப்படி ஃபைட் பண்ணுவான், அவன் டான்ஸ் ஆன எப்படி, அவனுக்கு பவுண்ட்ரியே கிடையாது. அவனுக்கு வந்துட்டு ஒரு இப்படிதான் ஒரு மனுஷன் இருக்கணுன்றதுலாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அப்படி ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். லாஸ்ட் ஒரு
எனக்கு தெரிஞ்ச படத்தை ஒரு 20 to 30 minutes வந்து படம் ஃபுல்லாக தலைகிலேயே தான் தொங்கி படமே நான் சொல்லியிருப்பேன், இந்த கதையே சொல்லியிருப்பேன். ஸோ வந்து நான் நிறைய விஷயம் பண்ணேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கேமராமேன் வில்லியம்ஸ்னா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் டைரக்டருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ நல்ல படத்துக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தேவைப்பட்டது. அப்போ நான் சொன்னேன் டைரக்டர்கிட்ட, சார் நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும் சார், பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்ட போகும்போது பட்ஜெட் பெருசாக இருக்குது, பட் ஆனால் நம்மளுக்கு இருக்கிற பட்ஜெட்டில் நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும், அவர் தான் சார் ஹீரோ. இதுக்கு நான்லாம் ஏதோ சும்மா நடிச்சிருவேன் சார், அவர் மியூசிக் பண்ணலன்னா, அவர் RR பண்ணலன்னா, அவருக்கு அந்த ஒரு ஃபேண்டசி சென்ஸ் இல்லைன்னா அது பண்ணவே முடியாதுன்னு சொல்லும்போது தான் நாங்கள் பார்த்த ஒரு மியூசிக் டைரக்டர் அச்சுண்ணா. அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களோட சாங்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் அதை கேட்கும்போது நினச்சிருக்கேன் ஒரு நாள் இதோட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே நான் இந்த படத்தில் உங்களோட மியூசிக்கை நடிக்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் எடிட்டர் கிரேசன், ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே இருந்த ஒரே ஒரு ஃபயர் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்கேயுமே நின்றுடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராஜெக்டை ரொம்ப ஒரு வேகத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் யாராவது எதனா சொல்லியிருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வரும், இல்லைனா சினிமா பிஸ்னஸே இல்லைப்பான்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி ஒரு படத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆக்டர்ஸாக ஜீவானா எப்போவுமே வந்துட்டு எனக்கு ஒரு அண்ணனா வந்துட்டு எதுவாக இருந்தாலும் நான் ஒரு படம் நடித்தாலும் சரி, அண்டு எங்கேயாவது என்னை பார்த்தாலும் சரி, ரொம்ப அன்பாக வந்துட்டு எனக்கு எப்போவுமே வந்துட்டு என் கூடயே இருப்பார். ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு வில்லனாக நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறைய பேசணும், ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அண்ணன் தம்பி, முன்னாடி வந்த வில்லனு அப்படின்வாரு. ஸோ வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஜீவானா. அண்ட் இதில் ஹீரோனாக வந்துட்டு ஷாய்பா நடிச்சிருக்காங்க. அவங்க இன்னைக்கு இங்கே வரல, வெரி சூன் அவங்க கல்யாணம் ஆக போகுது. ஸோ அதனால தான் வந்து கல்யாண ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே, ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அயனாரண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு தேட்டர்ஸுக்கு கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் அந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு. அண்ட் ஆரினா தேங்க்யூண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேற்று ஒரே ஒரு கால் தான் பண்ணேன், ஏன்னா எனக்குமே எல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் அவர் சொல்லுவார். ஒரே ஒரு கால் பண்ணேன், நீங்கள் வந்தீங்க, தேங்க்ஸ் அலாட் உங்களோட ப்ரெசன்ஸ்க்கு. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாம் ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு சில நேம்ஸ் எல்லாம் எனக்கு மைண்டில் நிற்காது, அதனால தான் என்னால் நேம் சொல்ல முடியாமல் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன். அண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ண இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா மக்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் எனக்காக வந்திருக்கானுங்க. மச்சான் தேங்க்ஸ் அலாட் நீங்களாம் வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்பில். ஏன்னா அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளை ரொம்ப நம்புவாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கை கொடுத்து நீ நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனுங்களும் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய கிடச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூடா உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் இந்த படம் வெரி சூன் தியேட்டருக்கு வருது, கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பாருங்கள். அந்த திருமலைன்னா தேங்க்யூ, உங்கள் பேர் சாரி. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். அதாவது இந்த கதை